மாமி வந்து சரதாக்கிட்டையும் சரதாவோட குடும்பத்துக்கிட்டையும் போலீஸ்காரங்க விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டு போன விஷயத்த வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி காவேரியை ஒரேடியா விஜயோட லைஃபை விட்டு போக்க சொல்ல வேண்டியதுதானு சொல்லிட்டு சத்தம் போட. ஆனா சாரதாவும் என் பொண்ணு விலகி விலகிதான் போறா, ஆனா அந்த விஜய் தான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். ஒருவேளை அது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு டிவோர்ஸ் பேப்பரை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுங்க, என் பொண்ணு அதுல கண்டிப்பா சைன் போட்டு தருவான்னு சொல்லிட்டு மாமியோட வாயை அடைச்சு அவங்களை அங்கிருந்து அனுப்பி வைக்க. ஆனா கங்காவோட மாமியாரோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையில கங்கா தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நாளை பெண்ணை இந்த பிரச்சனையால கங்கா வைத்துக்குள்ள வளர்ற என்னோட வாரிசுக்கு ஏதாவது ஆச்சு அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சத்தம் போறது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைய இன்னைக்கே தீர்த்து வச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் போலீஸ் ஸ்டேஷன்ல பசுபதியும் ராகினியும் சொல்லி கொடுத்த மாதிரியே அஜயோட அப்பா போலீஸ்காரங்க கிட்ட விஜய் தான் பிளான் போட்டு வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னான். அதனாலதான் நானும் வேற வழி இல்லாம அதை செஞ்சேன். ஆரம்பத்துல வேண்டான்னு சொன்னாலும் விஜய் என்னை எப்படியோ சம்மதிக்க வச்சிட்டான்னு சொல்லிட்டு அது இதுன்னு விஜய் தான் கொலையை செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களும் இங்க பாருங்க, இது மட்டும் உண்மையா இருந்தா நீங்க மட்டும் தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க, ஏன்னா பண்ணது நீங்க தானே, உங்களுக்கும் சேர்த்துதான் தண்டனை வரும்னு சொல்ல. ஆனா பசுபதி சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் கூட தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திர மாதிரியே தெரியல. ஆனா விஜயோ தன்னோட பக்கம் இருக்க நியாயத்தை போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம நான் அப்போ வெண்ணிலாவை சின்சியரா காதலிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நிலைமையில நான் எதுக்காக அவங்களோட குடும்பத்தை வீட்டை காலி பண்ண சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம அவங்களையுமே இந்த மாதிரி பண்ணணும், இதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டா பாயிண்ட்டை பிடிச்சி பேச. இதை பத்தி போலீஸ்காரங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பசுபதியோ கொஞ்சம் கொஞ்சமா பதட்ட அடைய ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த பக்கம் விஜய் இந்த மாதிரி போலீஸ்காரங்க கூட ஸ்டேஷன் போயிருக்காங்கன்ற விஷயத்தை கேள்விப்பட்டு பதறி போய் காவேரி அங்க வந்து விஜய நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. ஆனா அப்ப அங்க வந்த வெண்ணிலாவும் வழக்கம் போல ரொம்பவே விஜய் மேல இருக்க உரிமையோட காவேரி கிட்ட பேச. ஆனா காவேரியோ இப்பதான் பழைய காவேரியா மாறிட்டாங்கல்ல, அதனால செம்ம கெத்தோட வெண்ணிலா கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம நான் என் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பர்மிஷன் தர நீ யாருடி, அது மட்டும் இல்லாம விஜய் எனக்கு மட்டும்தான் சொந்தமானவங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுத்தமா விஜய சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஷாக்ல வெண்ணிலா காவேரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ கைஸ், அடுத்து என்ன ஆக போகுது? விஜய் தமிழ எந்த தப்பும் இல்லைன்றதை நிரூபிச்சுட்டு வெண்ணிலா கிட்ட காவேரி என்னால கர்ப்பமா இருக்கா, அதாவது காவேரி என் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா, இதுக்கப்புறமா அவதான் என்னோட லைஃப்ன்ற விஷயத்த புரிய வச்சு அவங்க ஒரேடியா காவேரி கூட சேருவாங்களா? அடுத்து விஜய் என்ன பண்ண போறாங்க? வெண்ணிலா எப்படிதான் விஜயோட லைஃப்பை விட்டு போக போறாங்க? இந்த பிரச்சனை எப்பதான் முடிய போகுது?